ஜென்னம் ஜெபம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். சபை தர்மியான இந்த காலை வாலிபல் கொடுகைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கத்திரத்து கொடுகை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இந்த வருடத்தில் கடைசி ஆண்டவரே இந்த வாலிபல் கொடுகைக்காக உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நீர் எங்களோடு கூட இடைப்படும். உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் அழைத்து கொண்டு வரும். பரிசுத்த ஆவியானவர் நீர் இடைப்படுவீராகும். நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். எல்லா துதிக்கான மகிமையெல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். இயேசு உங்களை ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். உட்காரம். கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனை பண்ணுவதும் எவ்வளவு நல்லதுங்களா. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. கர்த்தரை துதிப்பதும் கீர்த்தனம் பண்ணுவதும் எவ்வளவு நல்லது. அல்லேலூயா 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 அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. பீடங்கள் அண்டையிலே அடைக்கலன் குருவிக்கு வீடு. சமூக தண்டையிலே தகைவிலன் குஞ்சுக்கு கூடே. பீடங்கள் அண்டையிலே அடைக்கலன் குருவிக்கு வீடு. சமூக தண்டையிலே தகைவிலன் குஞ்சுக்கு கூடே. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிலும் உம் ஆலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. ஆகாமிய கூடாரங்களில் 1000 நாளை பார்க்கிறோம் உம் ஆலய வாசலிலே காத்திருக்கும் நாள் நல்லது. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. தேவன் தங்கு உள்ள அது ஜீவனுள்ள தேவ ஆலயம். அது பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவ ஆலயம். தேவன் தங்கு உள்ள அது ஜீவனுள்ள தேவ ஆலயம். அது பரிசுத்தர் வாசம் செய்யும் பரலோக தேவ ஆலயம். சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு இன்பமானவை. சேனைகளின் கர்த்தாவே உம் வாசஸ்தலங்கள் எவ்வளவு மேன்மையும் இன்பமானவை. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி
கண்களை நம்ம நாங்கள் படிட்டு நம் தேவாதி தேவனை நோக்கி பார்த்து அவரை துதிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், நம்முடைய தேவன் ரொம்ப நல்லவர். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எல்லாவற்றிற்காக உமக்கு நாங்கள் நன்றி பலிகளை செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. செயலிலே வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. கிரியிலே வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி அப்பா. இந்த காலை வேலைக்காக உம்மை நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் அதிகமாய் ஆண்டவரே நீர் செய்கிற ஒரு தேவனே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நீ நல்ல தேவன் நல்ல தேவன் நல்ல தேவன். இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நல்லவரே வல்லவரே உமக்கு நன்றி அப்பா நன்றி அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஹல்லேலூயா. உண்மையுள்ள தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீர் ஆண்டவரே இறங்குகிறீரப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி உமக்கு நன்றி உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். நினைப்பதற்கும் நாம் ஜெபிப்பதற்கும் அதிகமாய் செய்திடுவார். களி கூறுவோம் ஆமென் களி கூறுவோம். கர்த்தர் சொன்ன வாக்கு தத்தம் சொல்லி மகிழ்வோம். களி கூறுவோம் களி கூறுவோம். கவலைகள் மறந்து களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். கைதட்டி பாடி மகிழ்ந்திருப்போம், கர்த்தர் சமூகத்தில் களி கூறுவோம். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கு நீ சொந்தம் என்றார். பயப்படாதே உன்னை மீட்டுக் கொண்டு எனக்கு நீ சொந்தம் என்றார்.
ஹல்லேலூயா. உண்மையிலே நாங்கள் களி கூறுகிறோம். பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக்கொண்டேன்னு சொன்ன தேவன். பயப்படாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன்னு சொன்ன தேவன். மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்ன தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாய் மாற்றும். நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வித்து உன்னை பெருகவே பெருக பண்ணு சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. தம்முடைய வாக்குத்தத்தங்களை நீ நிறைவேற்றுவதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. வாக்குத்தத்தங்களை நாங்கள் சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. உனக்கு எட்டாதமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் சொன்ன தெய்வம். நீ ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களில் செய்கிற வல்லமையுள்ள தெய்வம். ஹல்லேலூயா. என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன தெய்வம். ஹல்லேலூயா. உன்னுடைய பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் சொன்ன தெய்வம். உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று சொன்ன தேவனே அப்பா, உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. உங்களுடைய வாக்குத்தத்தங்கள் ஆமென் என்றும் ஆமென் என்று இருக்கிறது. அவைகள் அப்படியே நிறைவேற போகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். உமக்கு நன்றி. இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய வார்த்தைகளை சொல்லுகிறோம், அறிக்கை செய்கிறோம். உம்முடைய வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் எங்களை ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவை பார்த்து சொன்னீங்களே, நித்திய கிருபையுடன் நான் உனக்கு இறங்குவேன், உன்னுடைய குடும்பத்துக்கு உன் பிள்ளைகளுக்கு இறங்குவேன் சொன்ன தெய்வம். ஆண்டவரே நீர் எங்களுக்கு உம்முடைய கிருபையினால ஆண்டவரே ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீர் நிரப்புகிறதற்காய் ஸ்தோத்திரம். நோடைய ஆண்டவரே உம்முடைய கண்களில் நோவாக்கி கிருபை கிடைத்தது போல கர்த்தர் எங்களுக்கு கிருபை நீர் கொடுக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தலைமுறை தலைமுறையாய் அதை தாங்குகிறதற்காக உமக்கு நன்றி. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உன் கொம்புகளை இரும்பை போல உன் குழம்புகளை வெண்கலம் போல மாக்குவேன் என்று சொன்ன தேவனே உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே. காண்டாமிருகத்து கொம்பை போல நீர் மாற்றுகிறவரே, வல்லமையுள்ளவரே, பராக்கிரமம் உள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. தொடர்ந்துங்கள் துதியில எங்கள் ஆராதனையில கர்த்தர்களோடு கூட மகிமைப்பட்டதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி எங்கள் வாழ்க்கையிலே நிறைவேற்றுகிறதற்காய் உமக்கு நன்றி. தொடர்ந்து மீதியான ஒவ்வொரு பகுதியும் ஆவியான பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிற ஜெபம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து ஒரு சில காரியங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் எழுந்து நிற்போம். தொடர்ந்து நம்ம அப்படியே நம்ம ஜெபம் பண்ணுவோம். முதலாவதாக நம்முடைய ஸ்தோத்திரம் மாநிலத்துக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். அநேக காரியங்கள் நம்முடைய தேசத்தில் நம்முடைய பட்டணத்தில் நடந்து கொண்டு தான் இருக்கிறது. கொலை சம்பவங்கள் எல்லாம் வெளிப்படையாய் நடக்கிறத நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நம்ம தொடர்ந்து நம்ம ஜெபிக்கணும். கர்த்தர் உதவி செய்யும்படியாய் எல்லாம் அந்த துன்மார்க்கமான காரியங்கள் எல்லாம் நம்முடைய பட்டணத்தை விட்டு நம்முடைய மாநிலத்தை அகன்று போகும்படியாக பூமியிலே இரத்த சிந்தப்படாமல் இயேசு நம்முடைய மாநிலத்தை நம்முடைய பட்டணத்தை அவர் காத்து கொள்ளும்படியாக ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டான கொலைவெறியின் ஆவியிலிருந்து கர்த்தர் ஜனத்தை விடுதலையாக்கும்படியாக தேவனுடைய சமாதானம், தேவனுடைய அன்பு ஸ்தோத்திரம் கர்த்தர் ஜனங்களுக்குள்ளே கட்டளையிடும்படியாக நாம் எல்லாரும் ஜெபணுமா? ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு நன்றி. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்காக, எங்கள் மாநிலத்துக்காக, எங்கள் பட்டணத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜனத்தை விரோதமாய் ஜனம் எழும்புகிற இந்த பொல்லாத ஆவிகள் ஆண்டவரே, வன்முறைகள், கலவரங்கள் எங்கள் தேசத்தை விட்டு, எங்கள் மாநிலத்தை விட்டு, எங்கள் பட்டணத்தை விட்டு அகன்று போகட்டும் ஐயா. உம்முடைய கிருபை, உம்முடைய அன்பு ஆண்டவரே சோதரம் ஆண்டவரே ஒவ்வொரு ஜனத்துக்குள்ளே உண்டாகணும் ஆண்டவரே. பூமியிலே இரத்த சிந்தப்படக்கூடாது. நாங்கள் வசிக்கிற எங்கள் தேசத்தில் ஆண்டவரே, எங்கள் பட்டணத்தில், எங்கள் மாநிலத்தில் இரத்த சிந்தப்படக்கூடாது ஐயா. ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்யும். கர்த்தர் நீர் உதவி செய்யும். இந்த பொல்லாத ஆண்டவரே இந்த கொலைவெறியின் ஆவியில் இருந்து கர்த்தர் ஜனத்தை விடுதலையாக்கும் ஆண்டவரே. ஜனங்களுக்குள்ள ஒரு அன்பு, ஒரு சமாதானம், ஐக்கியம் ஆண்டவரே நீர் கர்த்தர் நீர் கொடுக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம்
அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வருடத்தில் கடைசியில் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் நீர் கிருபை செய்யும், கர்த்தர் நீர் கிருபை செய்யும் ஆண்டவரே. அப்பா எல்லா விதமான முன்விரோதங்கள் இயேசுவின் நாமத்தினால் அகன்று போகட்டும் ஆண்டவரே. அப்பா பகை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொரு மனிதனை விட்டு அகன்று போகட்டும் ஆண்டவரே. கோபங்கள் ஆண்டவரே, மூர்க்க வெறிகள் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால இப்படிப்பட்டான பொல்லாத ஆவியிலிருந்து கர்த்தர் ஜனத்தை நீர் விடுதலையாக்க வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒரு அன்பு மனிதருக்குள்ளே உண்டாகட்டும், ஒரு தெய்வீக அன்பு ஆண்டவரே. ஆண்டவரே ஒரு தெய்வீக அன்பு ஆண்டவரே, ஒவ்வொரு மனிதனுக்குள்ள ஒரு சமாதானத்தை கட்டளையிடட்டும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதர ரத்த சிந்தப்படக்கூடாது, ஒரு மனிதன் கூட மறித்து போகக்கூடாது ஆண்டவரே. அப்பா நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்யும், நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. அது மாத்திரமில்ல, எத்தனையோ இடத்துல பார்க்கிறோம், செய்தியில் பார்க்கும்போது ஒரு தாய் பச்சை குழந்தை 1.5 வயது குழந்தை கழுத்தை அறுத்து கொண்டு அவள் அந்த குழந்தை மறித்து போயிட்டு, இப்படிப்பட்ட சம்பவங்களையும் பார்க்கிறோம். இன்னொரு இடத்துல காசு தரலன்னு சொல்லி மகன் அம்மாவுடைய 2 கைகளையும் வெட்டி விட்டான். இப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்குது. அல்லேலூயா. கர்த்தர் இப்படிப்பட்டான சம்பவங்கள் நடக்கக்கூடாது. கர்த்தர் உதவி செய்யும்படியாய் கடைசி நாட்களில் அன்பு தணிந்து போகும் சொல்லி வேதம் சொல்லுகிறது. இருந்தாலும் கர்த்தருடைய தயவு நம்முடைய தேசத்தின் ஜனத்துக்கு கர்த்தர் கிடைக்கும்படியாக, அவருடைய அன்பு ஒவ்வொரு மேலே ஊற்றப்படும்படியாக ஆண்டவரே. அப்பா காரணமில்லாமல் ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. கர்த்தர் இதிலிருந்து எங்கள் தேசத்துக்கு ஒரு விடுதலை கட்டளிடும் ஆண்டவரே, ஒரு விடுதலை கட்டளிடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தாய் பிள்ளைகளுக்குள்ள நல்ல ஒரு ஆண்டவரே ஒரு சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் நல்ல ஒரு சமாதானம் இருக்கணும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த அன்பை எடுக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படுவதாக ஆண்டவரே, அழிக்கப்படுவதாக ஆண்டவரே. குடும்பங்களை ஆண்டவரே அழிக்க நினைக்கிற, பிரிக்க நினைக்கிற எல்லா சத்துருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அழிக்கப்பட வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நீர் உதவி செய்யும் ஆண்டவரே, உதவி செய்யும். எங்க பட்டணத்துல கர்த்தர் கிருபை கொடு, எங்க மாநிலத்துல கிருபை கொடு, எங்க தேசத்துல கிருபை கொடும் ஆண்டவரே. ஆண்டவரே ஆண்டவரே, போராட்டங்கள், வன்முறைகள், கலவரங்கள் எதுவும் நடக்கக்கூடாது, எங்கள் தேசத்தில் நடக்கக்கூடாது ஆண்டவரே. அப்பா ஒரு அமைதி சூழ்நிலை எங்கள் தேசத்தில் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே சோதர வன்முறையை தூண்டுகிற எல்லா ஆண்டவரே, அதற்கு பின்பாக இயங்குகிற எல்லா சத்ருவின் கிரிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். எங்கள் ஜனங்களுடைய சமாதானத்தை, அமைதியை கெடுக்க நினைக்கிற சத்ருவின் கிரிகள் இயேசுவின் நாமத்தினால் அழிக்கப்படட்டும். எல்லாரும் எங்கள் ஜனங்கள் சந்தோஷமாய் மகிழ்ச்சியோடு ஆண்டவரே நாங்கள் குடியிருக்க சமாதானமாக வாழ கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே எங்க பட்டணம் அமைதியா இருக்க, சமாதானமா இருக்க கர்த்தர் நீர் உதவி செய்யும். எங்க தேசத்தின் அரண்களை கர்த்தர் நீர் பலப்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா சோதரம் 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 எல்லா சத்துருவின் கிரியைகளை கர்த்தர் நீர் அழித்து போடுகிறதற்காக உம்மை நாங்கள் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் எங்க தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அந்நியர்கள் உள்ள வரக்கூடாது ஆண்டவரே. தீவிரவாதத்தினால் அழிவுகள் வரக்கூடாது ஆண்டவர், இயற்கையினால் அழிவுகள் வரக்கூடாது. கர்த்தருங்க தேசத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும், ஜனத்தை நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. அப்பா உமக்கு சோதரம் 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 ஆண்டவரே. உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை இருக்கிறதற்காக உமக்கு நன்றி. நீர் பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி எல்லா ஸ்தோத்திரங்களை சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமில்லை, பழைய புது வருட ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற பழைய புது வருட ஆராதனையை கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். கர்த்தர் அதனுக்குரிய தேவைகளை சந்திக்கணும். கர்த்தர் வார்த்தையினாலே கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். வாக்குத்தத்தங்களினால கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கணும். 2025 அந்த புதிய ஆண்டுகளுக்குள்ள நம்ம கடந்து சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு நம்ம கடந்து செல்ல கர்த்தர் நம்மளுக்கு உதவி செய்யும்படியாக எல்லா ஜெபமுமா அந்த ஆராதனை கர்த்தர் நம்மளுக்கு ஆசீர்வாதம் தரணும். எல்லா ஜனத்துக்கும், சிறு பிள்ளைகள் முதல் முதியோர்கள் வரை அந்த ஸ்தோத்திர ஆராதனை நம்மளுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை அவர் நம் வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்ற
மாற்றணும், அதற்கு கிரியைகள் நடக்கணும். கர்த்தருடைய உதவி நம்மளுக்கு கிடைக்கும்படியாக எல்லா ஜெபனும் ஸ்தோத்திரம். ஆண்டவரே பழைய புது வருட ஆராதனை உடைய கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, மகிழ்ச்சியோடு ஆண்டவரே எங்கள் குடும்பமாய் நாங்கள் புதிய ஆண்டிலே நாங்கள் பிரவேசிக்க கர்த்தர் எங்களுக்கு உம்முடைய உதவி எங்களுக்கு கிடைக்கட்டும், உம்முடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடைக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் அதற்காக நாங்கள் தயவாய் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் கேட்கிற காரியத்தை கொடுக்கிறவர் பிள்ளைக்கு ஆண்டவரே தகப்பனிடத்தில் கேட்கிற காரியத்தை நீர் கொடுக்கிற தெய்வம். ஆண்டவரே நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் சந்தோஷத்தோடு, சமாதானத்தோடு, ஆண்டவரே மகிழ்ச்சியோடு புதிய ஆண்டுக்குள்ளே நாங்கள் கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஆண்டவரே அந்த ஆராதனை கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். ஒவ்வொரு பகுதியும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கணும். இயற்கை எல்லாவற்றையும் தேவன் அனுகூலமாக்கி தரணும். எல்லாரும் குடும்பமாய் பங்கு பெற்று ஆண்டவரே குடும்பமாய் ஆண்டவரே உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்ள கர்த்தர் நீர் உதவி செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்கள் எதுவும் அவர்களை தடை பண்ணாதவர், ஜனத்தை தடை பண்ணாதவர் கர்த்தர் எல்லாரையும் பலப்படுத்தி ஆண்டவரே அந்த ஆராதனைக்கு கடந்து வந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரித்து மகிழ்ந்து ஆண்டவரே நாங்கள் புதிய ஆண்டில் ஸ்தோத்திரத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து அதற்குரிய எல்லா தேவைகளையும் தேவனை சந்திக்கணும், ஒரு குறைவில்லாமல். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே எங்கள் ஜனங்கள் மகிழ்ச்சியோட சந்தோஷத்தோடு நாங்கள் காணப்பட கர்த்தர் உதவி செய்யும். ஆண்டவரே தேவையெல்லாம் சந்தித்து ஒரு குறைவில்லாமல் தேவன் நீங்க நடத்துகிறதுக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். நீர் சொன்ன வார்த்தையின்படி, உங்களுடைய வாக்குத்தத்தத்தின்படி கர்த்தர் எங்களோடு கூட இடைப்படணும். நீங்க பேசின அந்த நாட்களில் கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து நீர் எங்களுக்கு தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் சொன்ன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம்ம ஜெபங்களை கேட்டபடி நாம் எல்லா சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அது மாத்திரமில்லை, நம்ம செய்கிற கிராம ஊழியங்கள் மூலமாக புதிய ஆண்டுல நம்ம எப்படியாவது ஒரு ஆராதனை ஸ்தலத்தை அந்த இடத்துல ஸ்தாபிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக 13 கிராமங்களிலே நம்ம ஊழியங்களை நம்ம செய்து கொண்டிருக்கிற கர்த்தர் அந்த கிராமங்களிலெல்லாம் ஆராதனை ஸ்தலங்கள் ஸ்தாபிக்க கர்த்தர் அந்த கிராமத்திலே நம்மளுக்கு சொந்த இடங்களை தந்து கர்த்தர் நம்மளுக்கு கிருபை செய்யும்படியாக, இது நம்மாலே நம்முடைய சுயத்தினால நம்முடைய பலத்தினால மாம்சிகத்தினால ஒன்றும் இல்லை, இதெல்லாம் தேவன் நினைத்தால் ஆகும். அவர் கட்டளையிடணும், அது அவர் சொன்னால் போதும், அது அப்படியே நடக்கும். கர்த்தருடைய தயவுக்காக நம்ம புதிய ஆண்டில் நம்ம கர்த்தர் ஸ்தோத்திரம் ஆராதனை அந்த ஸ்தோத்திர ஸ்தலங்கள் ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்யும்படியாக அநேக குடும்பங்களில் அநேக இடங்களில் நம்மளுக்கு நல்ல ஒரு திறந்த வாசலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவர் அதை நிறைவேற்றும்படியாக அவருடைய கிருபை நம்மளுக்கு கிடைக்கும்படி நம்ம எல்லாம் ஜெபமா ஸ்தோத்திரம். ஆண்டவரே உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நாங்கள் செய்த ஊழியங்களுக்காக உமக்கு நன்றி. புதிய ஆண்டில் ஆண்டவரே அந்த இடங்களில் ஆராதனை ஸ்தலங்கள் ஸ்தாபிக்க அந்த கிராமத்தில் உள்ள ஜனங்கள் ஆண்டவரே உம்மை ஆராதிக்க ஆண்டவரே கர்த்தர் நீர் உதவி செய்யும்படியாக எங்களுக்கு கிருபைகளை கர்த்தர் தரும். ஆண்டவரே எங்களுடைய சுயத்தினால, எங்களுடைய பணத்தினால, எங்களுடைய பலத்தினால, ஆண்டவரே எங்களுடைய மாம்சத்தினால, எங்களுடைய எண்ணத்தினால அல்ல, அது உம்முடைய தயவு, உம்முடைய கிருபை, உம்முடைய ஈவு. ஆண்டவரே நீர் சொன்னால் போதும், அது நடக்கும். ஆண்டவரே நீர் கட்டளையிடுவீராக அந்த கிராமங்களில் இடங்களை கொடுத்து ஆராதிக்க இடத்தை உண்டு பண்ண உம்மால் ஆகும். அதை ஆண்டவரே புதிய ஆண்டில கர்த்தர் நிறைவேற்ற வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். விதைத்த ஒவ்வொரு விதைக்கும் நல்ல ஒரு அறுவடையும் பலனை கர்த்தர் நீர் தரப்போகிறதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தொடர்ந்து எங்களை உற்சாகப்படுத்தும், பலப்படுத்தும். இன்னும் அதிகமாய் உமக்கென்று நாங்கள் ஊழியங்களை செய்க, உம்முடைய சித்தத்தை நிறைவேற்ற, உம்முடைய வாஞ்சையை நாங்கள் நிறைவேற்றி கர்த்தர் எங்களுக்கு நீர் கிருபை தாரும். தொடர்ந்து புரோஜனமற்ற எங்களை நீர் புரோஜனப்படுத்தி எங்களை வல்லமை எடுத்து நீர் பயன்படுத்த வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த 13 கிராமங்கள் ரட்சிக்கப்படணும். அந்த ஜனங்கள் இயேசுவை சொந்த இரட்சகரை ஏற்றுக்கொண்டு உம்மை ஆராதிக்கிற ஜனங்களாய் கர்த்தர் நீர் மாற்றணும். உம்முடைய நன்மைகளையும் உம்முடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவரே அந்த ஜனங்கள் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அதற்கு எங்களை ஒரு கருவியாய் நீர் எங்களை எடுத்து நீர் பயன்படுத்தும். உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நம் ஜெபங்களை கேட்டபடி நம்ம எல்லா சோதரங்களை செலுத்துவோம். அப்பா உமக்கு சோதரம் 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 சோதரம். அன்பின் தகப்பனே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான இந்த காலை வேளைக்காய் உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஜெபித்த ஜெபத்தை ஏசப்பா நீங்க கேட்டுக்கிறீங்க. நீங்க பெரிய காரியங்களை செய்யும், உம்முடைய நாமத்தை நீங்க மகிமைப்படுத்தும். எங்கள் ஜெபத்தின்படி நீர் செய்து ஆண்டவர் அற்புதங்களை செய்து எங்கள் கண்கள் காணும்படியாய்
நல்ல செய்திகளை எங்கள் காதுகள் கேட்கும்படியாய் கர்த்தர் நீர் செய்கிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். எல்லாரும் உட்காருவோம். சரி போடு. முதலாவது ஒரு மிருகம். இது என்ன மிருகம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. முதலாவது ஒரு மிருகம். ஒரு மிருகம், அது என்ன மிருகம்? ஃபர்ஸ்ட் உள்ளது என்ன இது இருக்கு? நம்ம எப்படி சொல்லுவோம்? ரெண்டுமே நீங்க தமிழ்ல யோசித்து பாருங்க. தெரிந்தவங்க கரங்களை உயர்த்தலாம். எனக்கு தெரியும் அப்படி சொல்றவங்க. இது ஒரு மிருகம். என்ன மிருகம் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. முதல் உள்ளது என்ன? இதை நம்ம எப்படி சொல்லுவோம்? தெரிந்தவங்க கரங்களை உயர்த்தலாம். யாருக்கு தெரியும்? யாருக்கும் தெரியலையா? முதல் உள்ளதை நம்ம எப்படி சொல்லுவோம் தமிழில் ஸ்கூல் படிக்கும்போது? ரெண்டாவது என்னது நம்ம தமிழில் சொல்றது? யாருக்கும்? உனக்கு தெரியுமா? உனக்கு டவுட் இருக்கா? டவுட் இருக்கா? சரி நீ சொல்லுமா. நீ சொன்னதை நான் கேட்டேன். என்னது? சிவங்கி. சரியா, பரவாயில்ல. சிவங்கின்னு நீங்கள் என்ன சிவங்கின்னு நினைக்கிங்க? கரங்களை தட்டிங்க பிரியாவுக்கு. சிவங்கினா ஒட்டக சிவங்கி கிடையாது. இது என்னன்னா சிறுத்தை சொல்லுவாங்க. சரியா, ஒட்டக சிவங்கி கிடையாது. இது சிவங்கி பைபிள் சொல்லி சிறுத்தைன்னு சொல்லி என்ன செய்த சொல்லுவாங்க. சரியா, அதுக்கு ஒரு பேர் உண்டு அதிக. சரி பரவாயில்ல, பிரியாக்கள் கரங்களை தட்டிக்கோங்க. கண்டு. சரி, இது ரொம்ப ஈஸி. இது ஒரு பெயர். இது ஒருவனுடைய பெயர். ரொம்ப ஈஸியாக தான் போட்டிருக்கேனே, தெரியுமா? இது ஒருவனுடைய பெயர். சரி கேட்டுருமா? நீங்கள் சொல்லுங்கம்மா சத்தம்மா. செப்பனியா. சரியா, செப்பனியா அதிகாரம் நம்ம வாசித்தோம் இல்லையா? அது செப்டம்பர், அது பனி யா. சரி பரவாயில்ல. சரி, மூணாவது கொஸ்டின் ஆன்சர் நீங்கள் எல்லாரும் சொல்லலாம். சரி, கல் எதிலிருந்து கூப்பிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்தீங்க ஆபுக்குல. கல் எதிலிருந்து கூப்பிடும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாசித்திருப்பீங்க இல்லையா? அது எதிலிருந்து அப்படிங்கிறது முதலாவது சுவர், ரெண்டாவது உத்திரம், மூணாவது பூமி. சரியா, கல் எதிலிருந்து கூப்பிடும்? சுவர், உத்திரம், பூமி. நீங்கள் இதை எதில் சொல்கிறீங்க? ஏன்னா மூன்றுலையுமே என்னது இருக்குது. சரி, நீங்கள் வேதத்தில் வாசித்தபடி கல் எதிலிருந்து கூப்பிடும்? முதலாவது சுவர் அப்படிங்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க. கல் சுவர்லேருந்து கூப்பிடும். சரி, ஒரு ஆள். உத்திரம், எல்லாரும் உத்திரம். சரி, பூமி. பூமி இல்லையா? சரி, ஆன்சர் என்னன்னா எதிலிருந்து கூப்பிடும்னா சுவர்லிருந்து என்ன செய்யும்? கூப்பிடும். சரியா, வேணிக்கல கரங்களை தட்டிக்கோங்க. ஏன்னா சுவர் என்ன செய்யும்? கடைசி நாட்களில் நம்மை குறித்து என்ன செய்யும்? ஆமாம், கடவுள் இடத்துல கத்திர இடத்துல என்ன செய்யும்? கணக்கு ஒப்புவிக்குமா? நம்ம எப்படி ஒரு கணக்கு நம்ம மெயின்டைன் பண்ணி முதலாளி கிட்ட இந்த வருஷத்தின் வரவு செலவு கணக்கு, இந்த வாரத்தின் வரவு செலவு கணக்கு போல ஒப்பிக்கிறோமோ, அதே மாதிரி இந்த சுவர் என்ன செய்யுமா? அதுக்குள்ள இருக்கிற கல் பேசுமா. சரியா, கடைசி நாட்களில் ஆண்டவர் இடத்துல நம்மளை பற்றி சொல்லும். இவன் நம்ம எந்த இடத்துல குடியிருக்கோமோ இந்த கல் சொல்லுவோம் நீங்கள் என்ன செஞ்சீங்கன்னு. ஆனால் ஆண்டருக்கு மறைவாக ஒன்றும் இல்லை. சரியா, சுவர் என்னது? இருக்கிற கல் என்ன செய்யும்? கூப்பிட்டு அவர் இடத்துல பேசும். சரி சரி, எதில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போகும்? சரியா, ஒரு வாக்குத்தத்தமான வசனத்தை நீங்கள் என்ன செஞ்சிருப்பீங்க? வாசித்திருப்பீங்க. அதில் எதில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போகும்? அதாவது வயலா, கிடையிலா, இல்லைன்னா தொழுவத்திலா? எதில் ஆட்டு மந்தைகள் முதலற்று போகும்னா இல்லாமல் போகும். சரியா, வயல் அப்படி சொல்கிறவங்க கரங்களை உயர்த்துங்க பார்ப்போம். ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நீங்கள் வாசித்திருப்பீங்கல்ல? வயல் யார் இல்லையா? சரி, கிடையில். கிடையில். சரி, தொழுவத்தில். தொழுவத்தில். சரி, இது என்ன பதில்னா கிடையில். சரியா, இவங்கெல்லாம் கரங்களை தட்டிக்கோங்க. பரவாயில்ல.
ஏன்னா இது கொஞ்சம் யோசிக்கணும். என்ன, தொழுவமா கிடையலா, தொழுவத்தில் மாடுகள் தொழுவத்தில் இல்லாமல் போன, மாடு தொழுவம், ஆடு மாட்டு மந்தங்கிறது கிடையல். சரியா, வயலுங்கிறது தானியம். சரி, அடுத்து இனி எதை காணாதிருப்பாய்? ரொம்ப ஈஸி. நீ எதை காணாதிருப்பாய்? முதலாவது எனது ஆக்கினை, ரெண்டாவது துன்பம், மூணாவது தீங்கை. நீங்க எதை சொல்லுவீங்க எல்லாரும்? எல்லாம் யாருக்கு தெரியும்? சரி, ஆக்கினை அப்படிங்கிறவங்க சொல்லுங்க பார்ப்போம், கரங்களை எடுத்துங்க. சரி, துன்பம், சரி, தீங்கை, எல்லாரும் தீங்கை சொல்றேன். சரியா, பரவாயில்ல. வாக்குத்தத்தமான வசனம், இனி தீங்கை காணாதிருப்பாய். என்ன, இனிமே இந்த புதிய ஆண்டில் நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த இதிலிருந்தே நம்ம என்ன செய்ய மாட்டோம், பார்க்க மாட்டோம். சரியா, கர்த்தர் நம்மளை என்ன செய்வார், ஒரு ஆசீர்வதிக்கிற ஒரு தெய்வம். அவரை தேடி வருகிறவங்களை கர்த்தர் என்ன செய்ய மாட்டார், இனி தீங்கு காணாதபடி நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை என்ன செய்வார், அவர் உயர்த்துவார். சரியா, சரி, அடுத்த வாரம் ஆகாய் 2 அதிகாரம் இருக்குது. ஆகாய் 1089 பக்கம், பழைய ஏற்பாடு. ஆகாய் 2 அதிகாரம் இருக்குது. சகரியா 1-3. ஆகாய் மொத்தமே 2 அதிகாரம் தான். 1089 பக்கம், 1089 பக்கம். ஆகாய் 2 அதிகாரம் இருக்குது. அதுக்கப்புறம் சகரியா அந்த புஸ்தகத்தில் முதல் 3 அதிகாரம், 1 முதல் 3, மொத்தம் 5 அதிகாரம். நீங்கள் அடுத்த வாரம் வாசித்து வாங்க, நீங்கள் மறந்துடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, வாசிங்க. மத்தேயு 7வது அதிகாரம் 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இந்த வேதத்துல வாசிக்கிறோம், கேட்கிற எவனும் என்ன பண்றான், பெற்றுக்கொள்றான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். நம்ம இன்னைக்கு தியானிக்க போறது என்னன்னா, தேடுகிறவன் கண்டடைகிறான். நாம இந்த நாட்கள்ல, நம்முடைய வாலிப நாட்கள்ல, நம்முடைய தேவைகளுக்காக நம்ம யாரை தேடுறோம்? இயேசுவாவை தேடுறோம். எல்லாரும் ஃபர்ஸ்ட் நமக்கு தேவை வந்தது யாரை தேடுவோம்? அம்மா அப்பா, எனக்கு ட்ரெஸ் வேணும், அம்மா அப்பா. வேற என்ன தேவைகள் வேணும்னு சொல்லிட்டு நம்ம மனுஷங்களை தேடுறோம். நம்ம அப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சி நம்ம தேடுறோம். நம்மளுடைய தேடுதல் எப்படி இருக்கணும்? நம்ம கர்த்தரை தேடும் போது என்ன பண்ணுவோம்? கண்டடைய முடியும். பெற்றோரும் நமக்கு தருவாங்க. தர முடியாததை, நம்மளோட பேரண்ட்ஸ் தர முடியாதது யார் தருவா நமக்கு? நம்முடைய கர்த்தர் நமக்கு தருவார். நம்முடைய சந்தோஷம், நம்ம சில விஷயங்கள்ல, நிறைய விஷயங்கள் என்ன பண்ணுவோம், நம்முடைய பேரண்ட்ஸ் கிட்ட இல்லை நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ண முடியாததை யார்கிட்ட ஷேர் பண்ண முடியும்? ஏசப்பா கிட்ட சொல்ல முடியும். நம்ம அம்மா அப்பா கிட்ட சொன்னால் என்ன சொல்லுவாங்க? அடிப்பாங்க, திட்டுவாங்கன்ற பயத்தில் இருக்கும்போது யார்கிட்ட நம்ம ஷேர் பண்ணணும்? நம்ம ஏசப்பா கிட்ட ஷேர் பண்ணும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? அதுலேருந்து நம்ம தவறான காரியங்களில் போய் அதில் விடுபட முடியாமல் இருந்தாலும் நம்ம ஏசப்பா கிட்ட போகும்போது என்ன பண்ணுவாங்க? ஏசப்பா நம்மளுடைய ஜெபத்தை கேட்டு நம்ம என்ன வழியில் நடக்கணுன்றதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன்னு சொன்ன வசனத்தின்படி ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை எந்த வழியில் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஏசப்பா நம்மளை நடத்துவாங்க. நம்ம யாரெல்லாம், நம்ம வேதத்துல யாரெல்லாம் எப்படி எப்படி தேடினாங்க அப்படின்னு சொல்லி தான் ஒரு சில விஷயங்களை நம்ம தியானிக்க போறோம். வாசிங்க, நீதிமொழிகள் 2:4. மெர்சி வாசி. அதை வெள்ளியை போல் நாடி புதையல்களை தேடுகிறது போல் தேடுவாயாகில். நம்ம எப்படி தேடணும்? ஏசப்பாவை தேடும்போது ஒரு வெள்ளி, இப்போ ஒரு வெள்ளி ஒரு இடத்துல தொலைஞ்சிட்டு அப்படின்னா எப்படி தேடுவோம்? இதில் தான் இருக்கும், அது ரேட்டு போகும் அப்படின்றதுனால என்ன பண்ணுவோம்? அவ்வளோ இதாக தேடுவோம். ஒரு புதையல் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டா நம்ம விடுவோமா? எப்படியாவது அதை தேடி எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு வாஞ்சம் இருக்கும். இன்னைக்குள்ளே எடுத்துடணும், நாளைக்குள்ளே எடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஒரு வாஞ்சை இருக்கும். அந்த வாஞ்சையை போல தான் நம்ம வாஞ்சை எப்படி இருக்கணும்? ஏசப்பா கிட்ட இருக்கணும். நம்ம ஏசப்பாவை நம்ம ஏசப்பா எனக்கு எப்படியாவது இதை நீங்க பண்ணணும், அவரை கண்டடைகிற வர, அவர் நமக்கு தர்ற வர என்ன பண்ணணும்? அவரை நம்ம தேடிக்கிட்டே இருக்கும்போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நன்மையான காரியங்களை நம்ம வாழ்க்கையில ஏசப்பா நிச்சயம் செய்வாங்க. நம்ம அதை விசுவாசத்தோட ஜெபிக்கணும். ஏசப்பா கிட்ட நம்ம கேட்கும்போது, வெள்ளி இதுல இருக்குன்னு தெரியுது, நமக்கு தெரியுது ஏசப்பா கிட்ட இருந்து நமக்கு இந்த நன்மை வரும்ன்றத நமக்கு தெரிஞ்சிச்சு. ஏசப்பா எனக்கு கண்டிப்பா இதை தருவாங்க அப்படின்னு நமக்கு விசுவாசம் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பா எனக்கு கண்டிப்பா தரணும் அப்படின்னு சொல்லி ஒரு புதையலை தேடுறது போல என்ன பண்ணணும்? ஏசப்பாவை நம்ம தேடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி ஆமோஸ் 5:4 வாசிங்க. நம்ம அவரை தேடும் போது நமக்கு என்ன நன்மை வரும் அப்படின்னா, நம்ம அவரை என்னை தேடுங்கள், நான் வாசிக்கிறேன், என்னை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம அவரை தேடும் போது என்ன பண்ணப்பட்டிருக்கும்? நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற இழப்புகள், நம்மளுடைய வாழ்க்கையில காணப்படுற எல்லா குறைகளும் நீங்க என்ன பண்ணுவோம்? நம்ம பிழைத்திருக்கும்படியான வழியை ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்ம வாழ்க்கையில செய்வாங்க. நம்ம இழந்து போயிட்டோம், நம்ம இதுல இந்த விஷயங்கள்ல என்ன பண்ண முடியாது, நம்ம மேல வர முடியாது அப்படின்னு நினைச்சாலும் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்ம அவரை தேடும் போது, ஒரு புதையலை தேடுகிறது போல நம்ம அவரை தேடும் போது ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, நம்மளை உயர இடத்துல, நம்ம எதிர்பார்க்காத இடத்துல ஏசப்பா நம்மளை பிழைக்கும்படி உயர்த்துவாங்க. சங்கீதம் 22:26 வாசிக்கிறோம். கர்த்தரை தேடுகிறவர்கள் அவரை துதிப்பார்கள். நம்ம அவரை தேடுறோம், நான் தேடுறேன், டெய்லி ஜெபிக்கேன் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அவரை தேடும் போது என்ன பண்றோம்? தன்னால அவரை நம்ம துதிக்கணும். ஏசப்பாவை பாடி புகழ்ந்து அவரை அவரை எப்படி, நம்ம ஜெபத்திலே இருந்தோம்னா கொஞ்ச நேரத்திலே நமக்கு என்ன ஆயிரும்? தூக்கம் வந்துடும். எவ்வளவு நேரம் வாயே வலிச்சிரும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம ஏசப்பாவை பாடி பாடி, நமக்கு நிறைய பாடல்களை ஏசப்பா கொடுத்துருக்காங்க. அந்த பாடல் நமக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லி என்ன பண்ணணும்? அவரை உயர்த்தி உயர்த்தி நம்ம என்ன பண்ணணும்? அவரை துதிக்கணும். நம்ம அவரை தேடுகிறதுக்கான இது என்ன இருக்கு? அவரை துதிக்கும் போது நம்ம அவரை தேடுறோம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம்ல, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறையப்படாது. நம்ம வாழ்க்கையில குறையே வரக்கூடாது அப்படின்னு நினைச்சோன்னா என்ன பண்ணணும்? கர்த்தரை தேடணும். நம்ம தேடி அவர் சமூகத்துல நம்ம காத்திருந்தோம் அப்படின்னா என்ன இருக்காது? நம்ம வாழ்க்கையில குறைகளே இருக்காது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் நம்ம வாசிக்கிறோம் மார்க்கு லூக்கா 24:1 வாசிப்போம். நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. மகதலேனா மரியா ஏசப்பாவை கல்லறையில வச்சுட்டாங்க, அடக்கம் பண்ணிட்டாங்க. ஆனா வாரத்தின் முதல் நாள்ல என்ன பண்ணா? மகதலேனா மரியா போய் சுகந்த வர்க்கத்தெல்லாம் எடுத்துட்டு அந்த கல்லறையை போய் பார்க்க போறா. அவரை தேடுறா. நம்ம எல்லாரும் தூங்குற நேரம், ஆனா என்ன பண்ணா? அதிகாலையில எழுந்து ஏசப்பா அந்த கல்லறையை போய் பார்க்கணுன்ற வாஞ்சியோடு போனா. வாஞ்சியோடு போகும்போது என்ன நடந்துச்சு? அங்க 2 தூதர்கள் என்ன பண்ணாங்க? அவ கூட நேர்ல பேசினாங்க. நாமளும் என்ன பண்ணணும்? அதிகாலையிலே வாஞ்சியோட நம்ம அவரை தேடும் போது நம்மளோட என்ன பண்ணுவார்? ஆண்டவர் பேசுவார். நம்ம அதிகாலையில தேடும் போது கண்டிப்பா நம்ம கூட பேசுவாரு. அதே மாதிரி நம்ம கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்துல அவரை தேடணும். நமக்கு நாட்கள் இப்ப கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த நாட்கள் கிருபையின் நாட்கள்ல நம்ம இருக்கிறோம். இந்த நாட்கள்ல நம்ம அவரை தேடும் போது கர்த்தரை நம்ம என்ன பண்ணலாம்? கண்டடையணும். இந்த சமயத்தை நம்ம விட்டுட்டு வேற ஒரு சமயத்துல நாளைக்கு பார்க்கலாம், நாளைக்கு ஜெபம் பண்ணலாம், நாளான்னைக்கு ஜெபம் பண்ணலாம், அடுத்த மாசத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், அடுத்த வருஷத்துல இருந்து ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன பண்ணிரும்? ஏசப்பா அந்த நமக்கு கொடுத்த காலங்களை நம்ம இழந்து போயிடும். ஏசப்பா நமக்குன்னு கொஞ்சம் காலங்களை கொடுத்துருக்குறாங்க. இந்த நாட்களை என்ன பண்ணணும்? அவர் சமூகத்துல நம்ம நெருங்க நெருங்க ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்தித்து அவரை நம்ம கண்டடையத்தக்க இந்த வாலிப நாட்கள்ல இருக்கிறோம். இந்த நாட்கள் ஏசப்பாவுக்கு ரொம்ப மிகுந்த பிரியமான காலம். இந்த நாட்களை நம்ம என்ன பண்ணணும்? ஏசப்பாவை அதிகமாய் தேடணும். அவர் மேல ஒரு வாஞ்சையா இருக்கணும். இந்த வாலிப நாட்கள்ல யோசுவாவை பத்தி வாசிக்கிறோம். யோசுவா அந்த ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு என்ன பண்ணா? பிரியாதிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. நாமளும் என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்தை விட்டு பிரியாத, எப்போதும் அவருடைய சமூகத்தை நினைக்கணும். அவர் படிக்கும் போது இருக்கலாம், இல்லை வீட்டில் இருக்கும்போது அந்த மாதிரி நேரங்கள்ல என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்தை அப்படியே மைண்ட்ல அதே யோசிச்சுட்டே இருக்கணும். நம்ம ஏசப்பா அப்படின்றது நம்ம பேசும்போது நம்முடைய வார்த்தையிலேயும் என்ன வெளிப்படும்? அப்போ ஏசப்பாவை பத்தி மற்ற பிள்ளைங்க கிட்ட பேசுற விஷயங்களும் என்ன பண்ணும்? வெளிப்படும். நம்மளுடைய சிந்தையில யாருமே ஏசப்பான்றதே இல்லை. சும்மா நம்ம வாரோம் போறோம் அப்படின்னு இல்லாம ஏசப்பாவை பத்தியே நம்மளுடைய சிந்தனை இருக்கணும். அவனும் வாலிப நாட்கள் தான். யோசுவா அந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு. அவனுடைய வாலிப நாட்கள்ல தான் இருந்தான். ஆனா என்ன பண்ணான்? ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அவருடைய சமூகத்தை விட்டு என்ன பண்ணான்? அவன் பிரியாம இருந்தான். அதே மாதிரி நாமளும் என்ன பண்ணணும்? அவருடைய சமூகத்துல ஒரு வாஞ்சியா, யாரோ நம்ம கூப்பிடுறாங்க வரோன்றது இல்லாம ஒரு கடமைக்காக வரணும். இது ஒரு
ஆராதனை நேரம் நம்ம வரணுன்ற அந்த கடமைக்காக வராமல் என்ன பண்ணணும், ஒரு வாஞ்சியோடு அவர் ஏசப்பா நம்ம துதிக்க போகிறோம், நம்ம அவரை பாடி ஆராதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணணும், ஒரு வாஞ்சை நமக்குள்ளே வந்ததுன்னா என்ன பண்ணும், நம்ம வீட்டில் இருக்கணும்னு நினச்சாலும் இருக்க முடியாது. ஏசப்பா நம்ம பார்க்க போகணும், இந்த நேரம் ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நமக்காக வெயிட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நமக்கு தோணும். இன்னும் நம்ம ஈசாக்கு பார்த்தா, ஈசாக்கு நாட்களில் அவனுக்கு பெண் தேடுற சமயங்கள் வர்ற நேரத்தில் என்ன பண்ணுறான்னா, அவனுடைய ஈசாக்கு வந்து சாயங்கால வேலையிலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆதியாகமம் 24:63 வாசிங்க. ஆதியாகமம் 24:63. ஈசாக்கு சாயங்கால வேலையிலே தியானம் பண்ண வெளியிலே போயிருந்து. ஈசாக்கு என்ன பண்றான், அவனுடைய வாலிப நாட்கள்லையும் சாயங்கால வேலையில ஏசப்பாவை தியானிக்கிறதுக்காக வெளியில போய் உட்கார்ந்துருக்கான். வெளியில இருந்து என்ன பண்றான், அவனுடைய கண்களை என்ன பண்றான், வெளியே போனோடனே அவனுடைய பார்வையெல்லாம் என்ன பண்ணல, வெளியே போல கர்த்தரை நோக்கி ஏறெடுத்து பார்க்குறான். அவரை ஏறெடுத்து பார்க்கும்போது என்ன நடக்குது, அந்த இடத்துல ஒட்டகங்கள் கிராஸ் ஆகுது. அது யார் வரா, அவளுக்காக ஈசாக்குக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட மனைவி வரா. ஏசப்பாவை நம்ம என்ன பண்ணணும், நம்ம வாஞ்சியோடு அவருடைய சமூகத்துல அவரை ஏறெடுத்து நம்ம பார்க்கும்போது நம்ம வாழ்க்கையில நன்மை என்ன தரணுன்றது என்ன பண்ணும், ஆண்டவருக்கு தெரியும். எந்த சமயத்துல தரணுன்றது ஆண்டவருக்கு தெரியும். ஏற்ற நேரத்துல அவன் அங்க ஆண்டவர் கண்களை ஏறெடுக்கும் போதுதான் என்ன பண்ணுது, அவள் ரெபேக்கால காண்றான். கர்த்தர் குறித்தது எப்படி, அப்படிதான் நமக்கு நிறைவேறும். நம்ம அவரை பார்க்கும்போது நமக்கு ஒரு நன்மை கிடைக்குதுன்னா என்ன அர்த்தம், இது கர்த்தரிடத்துல இருந்து வர்றது. அவன் சமூகத்துல வராம கிடைச்சதுன்னா அது என்னது, கர்த்தரிடத்துல இருந்து வரல, இது நமக்கு மனுஷனிடத்துல இருந்து வருது. நாமளும் கர்த்தரிடத்துல காத்திருந்து நம்மளுடைய ஜபத்தினால அவரை நம்ம கண்களை ஏறெடுத்து நம்ம பார்க்கறதுனால நம்ம வாழ்க்கையில நன்மை வருதுன்னா எப்படி வருது, அது கர்த்தரிடத்துல இருந்து வருது. நம்மளுடைய ஜபத்தினால ஏசப்பா நமக்கு தராங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விதத்துல பார்க்கிறோம். இன்னும் நம்ம சவுலை குறித்து பார்க்கிறோம். சவுல் என்ன பண்ணா, காணாம போயிட்டு அவனோட அப்பாவோட குதிரை கழுதை வந்து என்ன ஆயிடுச்சு, காணாம போயிடுச்சு. அதுதானே தேடி போனான். அப்பா போய் தேடிட்டு வான்ட்டு அனுப்பிட்டாரு. ஆனா அவனுக்கு என்ன கிடைச்சிது, காணாம போன கழுதையை தான் தேடி போனான். அவனுக்கு அங்க ரெடியா இருந்துச்சு, முன்னந்தோட ரெடியா இருந்தது. அது போக அவன் அறியாத என்ன ராஜ அபிஷேகம். ஒரு கழுதையை தேடி போறவனுக்கு இப்படி ஒரு ராஜாவை ஒரு அபிஷேகம் கிடைக்கும்னு ஏதாவது அவன் நினைச்சிருப்பானா, இப்படி நம்ம ராஜாவை ரிட்டர்ன் வரும்போது ராஜாவோட அபிஷேகத்துல நம்ம வருவோம்னு நினைச்சிருப்பானா. ஆனா என்ன பண்ணா, அவன் தேடி போனான். தேடி போற நேரத்துல ஏசப்பா என்ன பண்ணாரு, அவனை ராஜாவா அபிஷேகம் பண்றதுக்கு அவனை தெரிந்து கொண்டாரு. நாமளும் என்ன பண்ணணும், ஏசப்பாவை நம்ம தேடி அவருடைய சமூகத்துல வாஞ்சித்து வரும்போது நாம ஒரு தேவையோட நம்ம ஒரு எனக்கு இது தேவைன்றதோட நம்ம ஏசப்பா சமூகத்துல வந்திருப்போம். ஆனா ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நம்ம அறியாத நமக்கு எட்டாத காரியங்களை ஏசப்பா என்ன பண்ணுவாரு, நமக்காக வச்சிருப்பாரு. அது நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணுவார், நம்ம தேடி வரும்போது நம்ம வாழ்க்கையில அதை நிச்சயமா நிறைவேற்றுவார். நம்ம அதை விசுவாசத்தோடு ஏசப்பா நீங்க எனக்கு செய்வீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணணும், விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பா ஏசப்பா என்ன பண்ணுவாங்கன்னா நம்ம வாழ்க்கையில ஆச்சரியமா, யாரும் எதிர்பார்க்க முடியாது, இவன் வாழ்க்கையில இவ்வளோ நடக்குமா, இவங்க வாழ்க்கையில இதெல்லாம் நடக்குமா, இப்படி இருந்தான் ஒரு காலத்துல எப்படி இருந்தான் அப்படின்னு சொல்ற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, உயர்த்துவாங்க. எங்களுடைய வாழ்க்கையிலையும் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையில நாங்கள் சிறு பிள்ளையா இருக்கும் போதெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோம். எங்க வீட்டில் 3 பொன் பிள்ளைகள். அப்பா விவசாயி தான், கஷ்டப்பட்டு அப்பா வளர்த்தாங்க. ஆனால் இந்த நாட்களில் யாரும் எங்களுக்கு ஒரு இடம் கூட கிடையாது எங்கள் ஊரில். ஆனால் ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்கன்னா நல்ல தோட்டங்கள், ஆடு மந்தைகள் எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணியிருக்காங்க, ஆசீர்வச்சிருக்காங்க. எங்களை அந்த நாட்களில் பார்த்தவங்க சொல்லுவாங்க, இவங்களுக்கு 3 பொட்ட பிள்ளைய வச்சு வளர்த்துட்டானா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிற அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, எங்களை அந்த கிராமத்தில் உயர்த்தி வச்சிருக்கிறாங்க. நன்மையான 3 பிள்ளைங்களையும் படிக்க வேலைக்கு போக ஏசப்பா என்ன பண்ணியிருக்காங்க, செஞ்சுருக்காங்க. அந்த நாட்களில் நாங்கள் ஜெபித்த ஜெபம், நாங்கள் சிறு பிள்ளையாக இருக்கும்போது அவ்வளவு ஜெபங்கள். வீட்டில் லீவுனாலே என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூல் காலேஜ் படிக்கிற வரையுமே ஒரே உபாச ஜெபந்தான். அந்த ஜெபம் எங்கள் அம்மாவுடைய ஜெபம், எங்கள் பாட்டியினுடைய ஜெபம் எல்லாம் எங்களை என்ன பண்ணிச்சு தாங்கி. அந்த கிராமத்தில் மற்றவங்க எல்லாம் ஹிந்துஸ் தான், ஆனாலும் அவங்க முன்னாடி ஏசப்பா என்ன பண்ணாங்க, எங்களுடைய தலையை நிமிர பண்ணாங்க. நாங்கள் வெட்கப்பட்டு குனிந்த இடத்துல எங்களுக்கு எதிராக நிறைய பேர் வந்திருக்காங்க. ஹிந்துஸ்ன்ற மத்தியிலன்றதுனால நிறைய பேர் இது மைக்லாம் கெட்டுவாங்கல்ல திருவிழா டைம்ல, அந்த மாதிரி டைம்ல கெட்டும்போது எங்க வீட்டுக்கு நேரம் வைப்பாங்க. நாங்கள் அந்த டைம்ல தான் வீட்டில் உபாச ஜெபம் அப்படி வைப்போம், அது வேணும்னு வைப்பாங்க. ஆனாலும் இப்போ அவங்கெல்லாம் இல்லை, எங்க கிராமத்துல இல்லாத அளவுக்கு, குடியிருக்க முடியாத அளவுக்கு
அவங்களுக்குள்ள பிரச்சனையே அதே நம்ம தாவீது நாட்கள்ல பாக்குறோம்ல, அவங்களுக்குள்ள எதிரிகளுக்குள்ள என்ன ஆயிரும், பிரச்சனையாயி 2 பேத்துல ஒருத்தர் ஓடிருவாங்க. அந்த அளவுக்கு ஏசப்பா என்ன பண்ணாங்க, சத்துருக்களுக்குள்ள சண்டையை இது பண்ணி எங்களை ஏசப்பா அந்த இடத்துல தலை நிமிர பண்ணியிருக்கிறாங்க. அதே மாதிரி தான் நாமளும் என்ன பண்ணணும், நம்ம ஜெபிக்கும் போது ஜெபிக்க ஜெபிக்க ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, நம்ம மத்தியில வருவாங்க. நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு தெரியும். நாம அவரை ஏசப்பாவை என்ன பண்ணணும், தேடணும். நாம தேடாம இருந்தோம்னா நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம கிறிஸ்டின் அப்படின்னு சொன்னதுனால நம்மளுடைய தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படாது. நாம அவரை தேடும் போது, அவரை எந்த சமயத்துல தேடினா நம்ம அதை பெற்றுக்கொள்வோம் அப்படின்னு நமக்கு தெரியுது. இந்த சமயத்துல தேடினா நம்ம ஏசப்பா நம்மளை கண்டடைய முடியும், ஏசப்பாவை நம்ம கண்டடைய முடியும் அப்படின்னு நினைச்சு கர்த்தரை நம்ம தேடி அவரிடத்துல இருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும். இன்னும் நம்ம என்ன மார்க்கு 5வது அதிகாரத்துல வாசிக்கிறோம். மார்க் 5 அந்த எவீரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். 22வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஜெப ஆலய தலைவரில் ஒருவனாகிய எவீரு என்பவன் அவரை கண்டவுடனே அவர் பாதத்திலே விழுந்து, அந்த ஜெபாலய தலைவன் அவன் என்ன பண்றான், ஒரு பெரிய அந்தஸ்துல இருக்கிறான். ஆனா ஏசப்பாவை கண்டவுடனே என்ன பண்ணிட்டான், கண்டதுமே அவன் தாமதிக்கவே இல்லை, என்ன பண்ணிட்டான், அவருடைய பாதத்துல விழுந்துட்டான். ஏன்னா அவரோட பொண்ணுக்கு என்ன இருக்கு, மரண அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கா. உடனே ஏசப்பா என்ன பண்றாங்க, பார்த்த உடனே சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற டைம்ல நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா என்ன பண்றாங்க, எவீரு கூட வராங்க. ஆனா கூட்ட நெரிசல்ல அதுல ஒரு சம்பவத்தை வாசிப்போம். ஒரு பெரும்பாடுள்ள ஸ்திரீ என்ன பண்ணிருவா, ஏசப்பாவை தொட்டதுனால அந்த வல்லமை வெளிப்பட்டதுனால அதுல கொஞ்சம் அப்படியே டைம் ஆகுது. டைம் ஆகுற டைம்ல என்ன பண்றாங்க, எவீரு குடும்பத்துல உள்ளவங்க சொல்றாங்க, நீ போதகரை வருத்தப்படுத்தாத, உன்னோட மகன் என்ன பண்ணிட்டா, இறந்து போயிட்டா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா நம்மளும் என்ன பண்ணணும், நம்ம தேவனை தேடி போகும்போது என்ன பண்ணும், தடைகள் வரும். நம்மளை சுத்தி உள்ளவங்க தடைகளை சொல்லுவாங்க. நீ இதனாலதான் உனக்கு இந்த இது, நீ அங்க ரொம்ப போனதுனாலதான் இது, நீ அங்கேயே கிடக்கிறதுனாலதான் சபன் கிடக்கிறதுனாலதான் உனக்கு இந்த அடி அப்படின்னு சொல்லுவாங்க. அவனுக்கும் என்ன பண்ணிச்சு, தடைகள் வந்துச்சு. ஆனாலும் ஏசப்பா என்ன சொன்னாங்க, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனா இரு. ஆனாலும் அவன் என்ன பண்ணான், விசுவாசத்தோட இருந்தான். அப்ப இறந்துட்டான். இந்த இறந்ததுக்கு அப்புறம் ஏசப்பா என்ன செய்ய போறாரு அப்படின்னு நினைச்சு என்ன பண்ணல, அவன் சோர்ந்து அதோட ஏசப்பாவை கூட்டு போகாம அதிலே உட்காரல. ஏசப்பா சொன்னதும் என்ன பண்ணா, பயப்படாதே விசுவாசம் உள்ளவனா இரு அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பா சொன்னதும் அவன் என்ன பண்ணான், விசுவாசத்துல ஸ்ட்ராங்கா ஏசப்பாவை கூட கூட்டு போயிட்டான். கூட கூட்டு போனவனே அங்க உள்ள போனது என்ன பண்றாங்க, எல்லாரும் சிரிக்கிறாங்க. என்ன நினைப்பாங்க, எப்படி இது என்னைய இறந்து போய் கிடக்கிறத இவங்க என்ன பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கிறாங்க. நம்மளுடைய வாழ்க்கையிலையும் நம்ம கஷ்டப்படும் போது என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் நம்மளை பார்த்து சிரிக்கலாம், நம்மளை பத்தி அவதூறா பேசலாம், இன்னொருத்தவங்க கிட்ட இப்படி சொல்லலாம், தேவையில்லாத காரியங்களை சொன்னாலும் அதெல்லாம் நம்ம தெரிஞ்சாலும் என்ன பண்ணணும், நாம பயப்படாம இயேசுப்பாக்குள்ள என்ன பண்ணணும், விசுவாசமா இருக்கணும். அவரை கண்டடைகிற வர, அவர்கிட்ட இருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ற வர என்ன பண்ணக்கூடாது, அவரை விடவே கூடாது. யாக்கோபு என்ன பண்ணா, நன்மை நீங்க என்ன ஆசீர்வதிக்கணும், ஆசீர்வதிக்காம என்ன பண்ண மாட்டேன், நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உறுதியா பிடிச்சது போல என்ன பண்ணா, அந்த எவீரும் ஏசப்பா மேல உறுதியா ஒரு விசுவாசம் உள்ளவனா ஏசப்பாவையே பிடிச்சு என்ன பண்ணா, வீட்டுக்கு கூட்டு போனா. ஆனா அந்த இடத்துல என்ன நடந்தது, நன்மை நடந்தது. அவளுடைய மகா என்ன பண்ணா, உயிரோட எழும்புனா. அதே மாதிரிதான் நாமளும் ஏசப்பாவை தேடி 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 போகும்போது சுத்தி இருக்கிற தடைகள் வரும், நமக்கு எதிரா நிறைய காரியங்கள் நடக்கும். அதெல்லாம் நம்ம பார்க்காதபடி என்ன பண்ணணும், ஏசப்பாக்குள்ள விசுவாசமாய் அவரிடத்துல இருந்து நன்மையை பெற்றுக்கொள்ற வரைக்கும், நம்ம அவரை தேடி அவரை கண்டடைகிற வரைக்கும் என்ன பண்ணணும், அவரையே நம்ம தேடணும். இன்னும் பல காரியங்களை நம்ம வேதத்துல வாசிக்கும் போது நம்ம அவரை தேட தேட என்ன பண்ணுவோம், நிறைய நன்மைகளை பெறுவோம். யோசுவா 21 லாஸ்ட் வசனம் வாசிங்க. நம்ம அவரை தேடுறதுனால நமக்கு என்ன நன்மைகள் கிடைக்கும். கர்த்தர் இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லி இருந்த நல்வார்த்தைகளில் எல்லாம் ஒரு வார்த்தையும் தவறி போகவில்லை, எல்லாம் நிறைவேறிச்சு. நமக்கு இவ்வளவு நாளா நம்ம என்ன பண்றோம், ஏசப்பாவுடைய பிள்ளையா இருக்கோம், அவருடைய வழியில நடக்கிறோம். நமக்கு ஏசப்பா நிறைய வாக்குத்தத்த வசனங்களை கொடுத்துருப்பாங்க, வருஷம் வருஷம் கொடுப்பாங்க. நம்ம பைபிள் வாசிக்கும் போது நமக்கு அந்த வசனத்தோட பேசுவாங்க. அந்த வார்த்தையெல்லாம் நம்ம நிறைவேறணும் அப்படின்னா என்ன பண்ணணும், அவரை நம்ம தேட தேட ஏசப்பா என்ன பண்ணுவாங்க, ஒவ்வொரு வாக்குத்தத்த வசனத்தையா நிறைவேற்றுவாங்க. இஸ்ரவேல் குடும்பத்தாருக்கு சொல்லியிருந்த
ஒரு அதுல சொல்லப்பட்ட நல்வார்த்தைகள், வாக்குத்தத்த வசனங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா என்ன பண்ணாங்க? நிறைவேற்றினாங்க. அதுல ஒண்ணு கூட அவர் சொன்ன ஒரு உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்லியிருந்தா அது நிறைவேற்றப்பட்டிருக்கும். உன்னை மாப்பி செய்கிற தொட்டி ஆசீர்வதிப்பேன்னா நிறைவேற்றப்பட்டிருக்கும். நீ வாளாக்காமல் தலையாக்கப்படுவாய் சொல்ல நல் வார்த்தைகள் எல்லாம் என்ன பண்ணுச்சு? நிறைவேற்றப்பட்டுச்சு. அதுல ஒண்ணு கூட தவறி போகல அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல வாசிக்கிறோம். நாமளும் என்ன பண்ணணும்? ஏசப்பாவை தேடும் போது நம்முடைய வாழ்க்கையிலையும் ஏசப்பா நமக்கு கூட பேசியிருக்கிற நல் வார்த்தைகள், அதாவது வாக்குத்தத்த வசனமாகிய வார்த்தைகள் எதுவுமே என்ன பண்ணாது? நம்ம வாழ்க்கையில இருந்து நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாம போகாது. அந்த வார்த்தைகள் கண்டிப்பா நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையில என்ன பண்ணும்? நிறைவேறும். நம்ம அதை விசுவாசத்தோடு ஜெபிக்கும் போது ஏசப்பா நம்ம வாழ்க்கையில நிறைவேற்றுவாங்க. இன்னும் நம்மளை ஏசப்பா உயர்த்தி தேசத்திலே நாட்டிலே ஏசப்பா என்ன பண்ணுவாங்க? நம்மளை உயர்த்தி இன்னும் ஆசீர்வதிப்பாங்க. அப்படியே நம்ம கண்களை மூடி ஜெபிக்கலாமா? அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஆண்டவரே, நீர் கொடுத்த வேத வசனத்துக்காக உமக்கு நன்றி ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இன்னும் ஏசப்பா உங்க சமூகத்திலே ஏசப்பா உண்மை தேடுகிற ஆண்டவரே, உண்மை கண்டறியத்தக்க ஏசப்பா சமயத்துல நாங்க உண்மை தேடி ஏசப்பா உம்மிடத்துல இருந்து பெற்றுக்கொள்ள ஏசப்பா நீங்க கிருபை செய்யுங்க. அந்த ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதித்து ஏசப்பா ஆண்டவரே, கேட்ட வசனத்தின்படி நடக்க நீங்க கிருபை செய்யுங்க. அப்பா நீங்க கூட இருங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஜெபங்களும் நல்ல தகப்பனே, ஆமென். நம்ம எல்லாரும் எழுப்பி நின்று நம்ம ஜெபம் முடிக்க போயிடும். எல்லாரும் ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். நம்ம அவரை தேடும்போது நம்ம எல்லாவற்றையும் நம்ம கண்டடைவோம், பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுது, என்னை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் கண்டடைவீர்கள். ஒரு புதையலை தேடுவதை போல நாம் அவர் தேடும்போது ஸ்தோத்திரம். ஈசாக்கு சாயங்கால வேளையில கர்த்தரை தேடினான், அவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ஸ்தோத்திரம். யோசுவாவுக்கு ஆண்டவர் சொன்ன எல்லா நல்ல வார்த்தைகள் எல்லாம் இயேசு அவனுக்கு சொன்ன எல்லா வாக்கு தத்தங்கள்லாம் கிடைப்பதற்கு காரணம் அவன் இயேசு சொன்ன வார்த்தையின்படி அவரை தேடி அதை கடைப்பிடித்து நடந்ததுனால கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். ஸ்தோத்திரம். எல்லாரும் நம்ம ஜெபணுமா? ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு யவீருவை கர்த்தர் உயிரோடு எழுப்புவதற்கு காரணம் ஸ்தோத்திரம். அவன் கர்த்தரை தேடி போகும்போது கர்த்தர் அவன் வாழ்க்கையில் அவன் குடும்பத்தில் ஒரு அற்புதத்தை செய்தார். அதே போல நம்ம எல்லாரும் கர்த்தரை தேடுவோமானால் ஸ்தோத்திரம், ஒவ்வொரு காரியத்திலும் ஆலயத்துக்கு கடந்து வருகிறதுனாலும் சரி, நம்ம எல்லாரும் கர்த்தருக்கு முன்னுரிமை கொடுத்து நம்ம கடந்து வரும்போது அவரை நம்ம தேடி அவர் சமூகத்துக்கு வர்றதுனால கர்த்தர் நமக்கு வேண்டியதை நிறைவேற்றுகிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். நம்முடைய வீட்டில் இருக்கும்போது கூட நம்ம நேரத்தை ஒதுக்கி நம்ம ஜெபம் பண்ணும்போது நம்ம வேதத்தை வாசிக்கும் போது கர்த்தர் நல் வார்த்தைகளை நம்மளுக்கு கொடுத்து அந்த வார்த்தையை நம்ம நிறைவேற்றுகிற ஒரு தேவனாக இருக்கிறார். நம்ம ஒவ்வொரு காரியத்திலும் நம்ம கர்த்தரை தேடுவோம், ஆனால் கர்த்தர் நம்மளுக்கு அதை ஆசீர்வதிப்பார். ஒவ்வொரு காரியத்தை நம்ம செய்யும் போது நம்ம கர்த்தரை தேடி அந்த காரியத்தை நம்ம தெரியப்படுத்தி கொண்டு நம்ம இருக்கும்போது கர்த்தர் அந்த காரியத்தை நம்ம ஆசீர்வதித்து நம்ம வாய்க்க பண்ணுவார். அன்புல இயேசுவே, உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அருமையான நல்ல வார்த்தைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் இந்த பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும், நீர் ஆசீர்வதியும். உம்மை தேடும் போதெல்லாம் ஆண்டவரே, அவங்க எதை நினைத்து உம்மை தேடி ஆண்டவரே வாராங்களோ அதை நிறைவேற்றும் ஆண்டவரே. உம்மை தேடுகிறவர்கள் கண்டடைவார்கள். வேதவசனத்தின்படி உம்மை தேடுகிறவர்களுக்கு கர்த்தர் நீ நன்மையான காரியங்களை நல் வார்த்தைகளை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்பு பிள்ளைகளை கர்த்தர் நீர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இந்த வருடத்தின் இந்த இறுதி நாட்களில் ஆண்டவரே நீர் பேசின இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே அவர்கள் உம்மை தேடும்போது அவர்களை கண்டடையத்தக்கதாக கர்த்தர் நீர் உதவி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தை உண்மையுள்ளது, ஜீவனுள்ளது. அவர்கள் உம்மை தேடும்போது அதை நிறைவேற்றி உம்முடைய வார்த்தையை உறுதிப்படுத்தும் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதியும். தொடர்ந்து ஆண்டவரே, அடுத்த வாரத்தில் தடைப்பட்ட பிள்ளைகள் கடந்து வர கர்த்தர் நீர் உதவி செய்வேனுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய நாமத்தை நீர் மகிமைப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனு நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சங்கீதம் 103 அதிகாரம் 1 வசனம் முதல் 5 வசனம் வரை நாம் எல்லாரும் விசுவாசத்தோடு நம்ம சேர்ந்து அறிக்கை செய்து முடிப்போம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமைகள்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல ஆகிறது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.